4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்ல ஸ்பேசியஸாக இந்த 2 பிஹெச்கே வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனில் மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் அண்டு லிவிங் ஏரியாவிலையும் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட்டில் அழகான மாடுலர் கிச்சன் வடிவமைச்சு அதுக்கு பேக் சைட் எக்ஸிட் டோர் பிளான் பண்ணி பேக் சைடில் மெட்டல் கூலிங் சீட்டில் பெரிய செட்டு போட்டு யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. சோஃபா, டீபாய் எல்லா ரூம்ஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட், கர்டென்ஸ்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீட்டில் ஜேஜே பில்டர்ஸோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வில்லாஸில் வந்து தான் அந்த மெய்டு உங்களுக்கு தனி என்ட்ரன்ஸு அவங்க வெளியில் வந்து பண்ணிட்டு போகிற மாதிரியான அம்யூனிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இது நாங்கள் பட்ஜெட் ஹவுசஸ்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி 2 பேரும் ஒர்க்கிங்காக இருக்காங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மெய்டு வந்துட்டு அவங்க ஒர்க்கை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சிலிண்டர் லைனும் இங்கே நாங்கள் வெளியே தான் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் ஏரியாவில் பைப் லைன் மூலமாக வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நமக்கு சேஃப்டி வைஸ் நமக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிலிண்டர் மேனும் உள்ளே வர தேவையில்லை. இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வீடும் அதே மாதிரி ராவாக இருக்காது, செமி ஃபர்னிஷ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீட்டில் நாங்கள் மாடுலர் கிச்சன்ஸ் பண்ணியிருக்கோம், வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ், அதே மாதிரி ஒரு ஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து சோஃபாஸ், டீபாய், அதேமாதிரி கர்டன்ஸ், இந்த வீட்டோட டோனுக்கு தகுந்த மாதிரி கர்டன்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே எங்களோட ஸ்பெஷலைசேஷன் தான். இது இல்லாமல் அப்படின்னா ப்ரெஷர் பம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எவ்ரிடே ஹோட்டல்ஸில் வந்து ஒரு ரெயின் ஷவர் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி உள்ள ஃபீலெல்லாம் இங்கே எவ்ரிடே நீங்கள் உங்கள் ஷவரில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுக்குண்டான அம்யூனிட்டிஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த ஸ்லிப் லெவல், அதாவது விண்டோவோட பாட்டம், எல்லா விண்டோஸோட பாட்டம்லேயும் நாங்கள் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் ஃபங்கஸ் இதெல்லாம் வராமல் பில்டிங் வந்து நாள் கணக்கில், வருஷ கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு உறுதிப்படுத்துதலை இது கொடுக்கும். இது வந்து நாங்கள் இங்கே மட்டும் பண்ணல, பேராபிட் வாலில் பண்ணியிருக்கோம், ஸ்லாபில் பண்ணியிருக்கோம், அதாவது சன்ஷேடில். ஸோ சன்ஷேடில் தான் நமக்கு சீக்கிரம் ஃபங்கஸ் வந்து ஒரு வருஷங்கள் ஆன பிற்பாடு சன்ஷேடில் வர டேமேஜை இது மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்டர்ஸ் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் கொடுக்கும். இன்னும் நல்லா இருக்கும், வால் ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி இது கிராக்ஸ் வரதை அவாய்ட் பண்ணிடும். இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்து தான் அந்த ஜேஜே பில்டர்ஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே கொடுக்குறோம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை வெஸ்ட் ஃபேசிங்லேயே கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1695 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 28.4 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1582 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வாலுக்கு பூராமே டார்க் அண்ட் லைட் ப்ளூ கலரில் ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸும் ஒயிட் கலர் பார்டர் டிசைன்ஸும் நிறைய ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 12.5x19. பெரிய எஸ்யூவி காரை தாராளமாக நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா எலிவேஷனுக்கு மேட்சிங்காக லைட் ப்ளூ கலரில் ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டீக்குட்டில் ரெடி பண்ணி வெஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் கம் டைனிங், சைஸ் 21x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. நார்த் சைட் வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டட் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு 2 ஜன்னல்களுக்கு இடையில பெரிய உட்டன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்தது போக அடிஷ்னலாக ஃப்ளூட்டட் பேனல்ஸில் வால் பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வால் மவுண்ட் டைப்பில் உட்டன் பூஜா கேபினெட். கார்னரில் எல் ஷேப்புடில் ஒரு பெரிய டீக்குட் சோஃபா வித் சென்டர் டேபிளோட கொடுத்துருக்காங்க.
சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே LED டச் சென்சாரோட மிரரும் மாட்டியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 9x11.25. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே வால்ஸுக்கு பூரா டைல்ஸ் லே பண்ணி அங்கே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். உட்டன் டோரும் சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியா. தரைக்கு பூரா டைல்ஸும் சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் கூலிங் சீட்டில் பூராதுக்குமே செட்டு போட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடையும் அமைச்சிருக்காங்க. வீட்டை சுற்றி தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு மெய்ட்ஸ் யாராவது வர்றாங்கன்னா நமக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேக் சைட் டோர் மூலிமா ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி வீட்டை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 12x11. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கார்னரில் வால் மவுண்ட் டைப்பில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 7.4x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ரெயின் ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற அனதர் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11.75x11. இந்த பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸுக்கு மேட்சிங்காக எல்லா விண்டோஸ்க்கு கர்டைன்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பாத்ரூம்லேயும் எல்லா சானிட்டரி வேர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு திருச்சியில் ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ஜபஜீவ நகரில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 80 lakhs. பக்கத்தில் 3 BHK ஹவுஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. 3 BHK ப்ரைஸ் வந்து 85 lakhs. படிக்கட்டிக்கில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதை நம்ம ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். தரைக்கு பூராமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது மேலே டெரஸ் போகிறதுக்கான அவுட்டர் ஸ்டார்கேஸ். மெட்டல் கூலிங் சீட்டில் ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 5 km டிஸ்டன்ஸில் இந்த வீடு கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. டெரஸ் ஃப்ளோருக்கு பூரா வெதரிங் டைல்ஸும் ஃபேர்ஃபைட் வால்ஸுக்கு மேலே பூரா டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு ஜேஜே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.